ஹalleluya, தேவனுக்கே மகிமை. நம்முடைய ஆண்டவர் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறார். நம்ம சேர்ந்து கர்த்தரை துதிக்கலாமா? கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. ஸ்தோத்தரி மகனே ஸ்தோத்தரி, நீதியின் தேவனை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி மகளே ஸ்தோத்தரி, பரிசுத்தரே சுவை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி மகனே ஸ்தோத்தரி, நீதியின் தேவனை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி மகளே ஸ்தோத்தரி, பரிசுத்தரே சுவை ஸ்தோத்தரி. பாடுவோ துதி பாடுவோ, மகிமையின் தேவனுக்கு துதி பாடுவோ. பாடுவோம் துதி பாடுவோம், மகிமையில் தேவனுக்கு துதி பாடுவோம். அரசாளும் இயேசு ராஜாவுக்கே புகழ் பாடுவோ, புகழ் பாடுவோம். மலைகள் கரை எல்லாம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஜெபசனையோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்லமையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் அற்புதங்களை செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக பிதாவே நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த அற்புதமான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய மகா பெரிய கிருபைக்கு உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே சாலமோன் ஆலயத்தை ஆண்டவரே மகிமை மூடினது போல தகப்பனே, இப்பொழுது ஆண்டவரே மகிமை ஆண்டவரே கர்த்தாவே சபையை நாங்கள் ஆண்டவரே பிரதிஷ்டை பண்ண போகிறோம். தேவாமியானவர் என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாருக்குள்ள ஒருவன் ஆவியை கர்த்தர் கட்டளையிட்டு தகப்பனே ஆண்டவரே, ஆண்டவரே ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம் ஆண்டவரே. பெரிய ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறார்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இருக்கிற தடையாய் கர்த்தரை கொடுங்க ஆண்டவரே, செய்யுங்க அசைவாடுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிக்கிற மகிமையை அவர்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் மத்தியிலே இருக்கிறதான பிரதர் விஜயகுமார் அவர்கள் ஏசாயா புஸ்தகத்திலே 44ஆம் அதிகாரத்தில் 28 முதல் 28ஆம் வசனத்தை வாசிப்பார். சங்கீதம் 100ஆம் சங்கீதத்தை அவர் வாசிக்க நாம் கேட்போம். ஏசாயா 44:22. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். சங்கீதம் 100 நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதியின் முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். ஆமென். இப்பொழுது சகோதரர் ஆனந்த் அவர்கள் ஏசாயா புஸ்தகத்தின் 46ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை மற்றும் சங்கீதம் 105 1 முதல் 4 வசனங்கள் வாசிப்பார். உராய்கிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைந்தவராக இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டமணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆமென். சங்கீதம் 105 1 முதல் 4 வரை.
கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய துதி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமென். ஆமென். எல்லாரும் ஒரு நன்றியாக சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம கர்த்தருடைய சபையை நாம் டெடிகேஷன் பண்ண போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிறதான ஜேடன் வில்லேஜ் மினிஸ்ட்ரீஸ் உடைய ஃபவுண்டர் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. பிரதர் வி ஜெயக்குமார் அவர்கள் தொடர்ந்து இந்த டெடிகேஷன் காரியங்களை வழிநடத்துவாங்க. Hallelujah. Glory to Jesus. Hallelujah. நான் எல்லாரும் ஒரு தேவன் பரிசுத்தாவியானவரால் ஊட்டப்பட்டு ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருப்போம். ஏதோ முக்கியமான ஒரு காரியம் இப்பொழுது பரலோக ராஜ்யத்தை குறித்து இருக்கிறது. The heaven is open now. We are on the other side. We are glorifying God, the Father, God, the Son, and God, the Holy Spirit. Hallelujah. இப்பொழுது ஒரு வசனத்தை நாம் படிக்கிறோம். அதை எல்லாம் கேளுங்கள். 1:28 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது தன் குமாரனாகிய சாலொமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, இதை நடத்தி நீ பயப்படாமல் கலங்காமல் தேவனாகிய கர்த்தருடைய தேவன் உன்னோடு இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறது கிரியை நீ செய்து இது மட்டும் அவருடைய உலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தின்படி ஏசாயா 44:20 கோரேசு ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு பணியை தருகிறார். அவன் எனக்கு பிரியமானதை செய்வான். ஹல்லேலூயா. ஏசாயா 46:11 அவன் நான் திட்டப்படியே நானே இதை செய்து விட்டேன் என்று சொல்கிறார். சங்கீத 105 நான் எல்லாரும் கொண்டு பாடி கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணி ஹல்லேலூயா அவரை துதித்து ஆராதனை செய்து மகிழ்ச்சியோடு இப்பொழுது இந்த தேவ சமூகத்தில் இந்த காரியத்தோடு நாம் பிரவேசிக்கிறோம். இந்த காரியம் ஒரு மனுஷனால் நடந்ததல்ல. This is not from any human being. This is the miraculous work of the divine God in his life. அந்த ஜீசஸ் கிறிஸ்து இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. கைவிடாத கவனிக்காத இதனாலே தேவனாகிய கர்த்தரை கைவிடுவதற்கு ஒரு மத்தியில் இருக்கிறார். இந்த இடம் ஒரு கட்டணம் அல்ல. இந்த கட்டணத்துடைய மகனையோடு நாட்டோடு இந்த இடம் உண்மை ஆராதிக்கிற ஒரு சபை. இது பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இங்கே 24 மணி நேரம் ஜெபங்கள் ஏற்படுகிறது. அநேக வியாபாரங்கள் சுகமாவார்கள். அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். விசுவாசத்தின் பிடிக்கிறவர்கள் கட்டுகள் அகற்றப்படும். வியாபாரங்கள் சுகமாக்கப்படும். ஏற்படுகிற ஆதாரம் மூலமாக சத்தியங்கள் துன்பங்கள் கிராமங்கள் எல்லாம் கர்த்தரே மக்குமான தேவன் அறிவுறுத்துகிறாய். நடக்கிற காரியங்கள் எல்லாம் பரிசுத்தாவியான கருத்து ஒப்புக்கொடுக்கிறோம். இப்பொழுது நாம் எல்லாரும் கூடி சத்தமாக இருப்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலே இந்த ஆலயத்திலே நம்முடைய சகல ஜனத்துக்கும் ஜெப வீடாகி இந்த ஜெப வீட்டுக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம்ப்பா. இந்த ஆசீர்வாதத்தை நடக்கிற எல்லா காரியங்களும் உலகத்தில் நாம் ஒப்புக்கொடுக்கிறோம். துதியான இறைவனுக்கு நல்லது. ஆமென். என்ன கைகளை தட்டுவோம். சர்வதமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே நன்றி வாழ்கிறே. மாலையை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம். ஒன்றாக துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர்.
துதிக்கிறோம் ஒன்றாக கூடி